முழுங்க அந்த ஆசிரமத்தை காலி பண்ண சொன்னேன். ஆசிரமம் கட்டுறோம் அந்த சாமியை கூட்டு வந்து பேசிட்டு எப்போ பார்த்தாலும் கூடி பேசிட்டு அந்த இடத்துல நான் ரெசார்ட் கட்டணும். சாமி அந்த இடத்துல ஆசிரமம் கட்டுறேன், அதை கட்டுறேன், எதை கட்டுறேன்னு என்ன சித்து வேலை பண்ணுறேன்னு சில்மிசை பண்ணிட்டு இருக்கீங்க. ஏதோ ஏலப்பாளையங்களை வச்சு அவர் ஏதோ சித்த வைத்தியம் பார்த்துட்டு இருக்கிறாரு. அதை ஏங்க நீங்க கெடுக்குறீங்க? சித்த வைத்தியம் பண்றாரோ இருந்தாலும் சித்தால் வேலை செய்யறாரோ எனக்கு தெரியாது. இடத்த முன்ன காலி பண்ணு. இடத்த காலி பண்ணு, இல்லைன்னா ஆளை காலி பண்ணிடுவாங்க. தலைவரை சொல்லிடு. ஏதோ இல்லாதப்பட்டவங்க ஏதோ 2 ஜனங்க வந்து போய் ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாங்க சாமி. அதில் போய் நீங்கள் ரெஸ்டாரண்ட் கொடுக்கறத வாங்கிட்டு இடத்த காலி பண்ணு சாமி. சாமி ஊர் ஜனங்கெல்லாம் நம்பி வந்துட்டு இருக்கிறாங்க. காலி பண்ணலாம், உடனே காலி பண்ணிடுவாங்க. பாத்துக்க. ஓ சாமி, தலைவரே சொல்லிடு. என்கிட்ட பேசு. இருக்கப்பட்டவன் இல்லாதப்பட்டவன் அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த இடம் எனக்கு வேணும். நீ இடத்த காலி பண்ணு. இல்ல தலைவரே உங்க சாமி கிட்ட சொல்லி வை. இடம் தெரியாத சாமி கூட வச்சிருவேன். ஐயா நம்ம அப்புறமே பேசிக்கலாம். சரிங்க கொடுங்க. சரிங்க. இந்த பிரச்சனை இதோட விட்டுருங்க. நம்ப வழக்கு போவேன். 2 நாள்ல எனக்கு இடத்த காலி பண்ணிடுவோம். ஊர்ல பேசிட்டு நாங்க சொல்றோங்க. வாங்க ஐயா போலாம். நல்ல முடிவு எடுங்க. அவ்வளவுதான். ஊர் ஜனங்க நம்பி இருக்காங்க. பேசிட்டு சொல்றேங்க ஐயா. நல்ல போ முடிவு போ 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 போங்க. கிளம்புங்க நீங்களுமா கிளம்புங்க. அவன் சம்பாதிக்கணும் விட மாட்டானுங்க. அவனை கொன்னு எரிச்சிருந்தான். பணத்துக்காக எதையும் பண்ணுவாங்கிறது எவனுக்கும் தெரியாது இருக்குது. வச்சிடுறேன்.